வணக்கம் மக்களே, வெல்கம் டு சீரிஸ் டாக்ஸ். இன்னைக்கான வீடியோல ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல வந்த ஒரு வெப் சீரிஸோட அப்டேட் அண்ட் அதுல எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்றத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ செகண்ட் வீடியோட அப்டேட்டுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலா. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு பையன். இவரு இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்லயே வந்து பொண்ண பார்க்கறதுக்காண்டி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆல்ரெடியே ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஆல்ரெடி ஏமாந்து வந்தவர் இவரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுல கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய அம்மா அவங்களோட வற்புறுத்தனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பார்க்கறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போறாங்க. ஸோ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணையும் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆரம்பத்துல. ஆனா கடைசியில வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ண வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட லாயல்டி தான். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணுக்கு இவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் என்கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட விஷயம் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சூப்பரா வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. ஆனா இப்ப ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் பிரீத்தாக்கு கொஞ்சம் தயக்கம். நம்மளோட விஷயமும் சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்திலே இருக்காங்க. அவங்களும் அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா 2வது எபிசோட்ல இருந்து சொல்ல தான் போறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? அப்படின்றத இப்ப 2வது எபிசோட்ல வந்து பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரீத்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய உலகம் வந்து ரொம்ப பெருசு இல்ல. ரொம்ப சின்னது தான். தன்னுடைய அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எது சொன்னாலும் சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதுல எது தனக்கு ஓகே, இல்ல அப்படின்றதுல கண்டிப்பா அவங்களே வந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து யாரும் அவங்கள வீட்ல இருக்கவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ண வந்து ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க. அவளோட நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்டால சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு இல்லையா? ஸோ இதுக்கு மேல தான் இவங்களோட லவ்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம பழைய அதாவது அந்த லொயாலிட்டில இருந்த நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதே நல்ல ஒரு லாயல்டி ஃபீலாவோ வந்து நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரீத்தா வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டியோட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்கள இவ்ளோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து கொஞ்சம் ஏங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோ வந்து சூப்பரான ஒரு அவங்களுடைய லவ்விங் ஃபீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரீத்தாவுக்கு வந்து குடுக்க போறாங்க. அந்த பொண்ணு என்னைக்கு பார்த்தாலுமே, கண்டிப்பா இந்த பையன நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏங்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன ஒரு தாட்டா இருக்கு. அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. இப்ப தன்னுடைய பாஸ்ட் எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரீத்தா வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கூட இல்ல. ஸோ அவங்களோட லைஃப் எல்லாம் எப்ப சொல்லப் போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மேரேஜ் எல்லாமே முடிஞ்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய பாஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ, அதுக்கப்புறம் ஏன் இது முன்னாடி எனக்கு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்க போறாங்க. ஆனா, அன்னைக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரீத்தா கிட்ட தெரியல. ஆனா, பாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயம் நான் முன்னாடியே உன்ன பொண்ணு பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன். ஆனா, நீ இவ்ளோ நாள் கழிச்சு கல்யாணம் ஆன பிறகு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிராஸான ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. இதுக்கு மத்தியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க லைஃப்ல ரொம்ப நல்லான ஒரு ஃபீலிங்ஸான ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ பார்க்கு, பீச்சஸ் ஸோ நல்லா கொஞ்சம் சுத்துறது அப்படி இப்படின்னு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்ஷன் வந்து குடுக்க போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவ்ளோ இது பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம லவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன் பை ஒன்னா வந்து வரப்போகுது. ஸோ அவங்க என்னென்ன நெனச்சாங்க, அதாவது அவங்க பழைய லவ்வர் கிட்ட என்னென்ன நெனச்சாங்களோ, அது எல்லா விஷயத்தையும் வீட்ல இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து பார்த்துருக்காங்க இல்லையா? ஒரு பொண்ணு. ஸோ அவங்க மூலியமா அந்த ஆசை எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது பண்ணிக்கணும். ஸோ அவங்க கூட இப்படியெல்லாம் இருக்கணும், எது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே அந்த விஷயம் எல்லாமே பிரீத்தா கிட்ட இருந்து மறுபடியும் வந்து எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோயின் கிட்ட சில இதெல்லாம் இருக்கு. ஏன்னா வந்து சில உண்மைகள் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில பல உண்மைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லப் போறாங்க. அன்னைக்கு புதுசா ஒரு பூகம்பம் வெடிய போகுது. ஸோ இதுதான் வரப்போற அப்கமிங் வீடியோஸோட செகண்ட் பார்ட்டோட அப்டேட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாரியெல்லாம் ஒவ்வொரு நாளும் புது வெப் சீரிஸா இருக்கலாம், பழைசா இருக்கலாம். ஸோ
ஸோ அப்டேட் ரிவ்யூல இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம நெறைய வெப் சீரிஸ் அண்ட் மோர் லாங்குவேஜஸ் நெறையவே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னு நெனச்சீங்கன்னா, ஸோ அது என்ன இது அப்படின்றத மட்டும் கீழ கமெண்ட்ல மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சூப்பரா வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக். ஸோ இவ்வளோ தான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீடியோ சூப்பராவே வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். புடிச்சவங்க கீழ மறக்காம லைக் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த புது வெப் சீரிஸோட அப்டேட்ல உங்க எல்லாமே சந்திக்கலாம். சி யூ. பை பாய்.